வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இந்த கொரோனா லாக்டவுனில் பல விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய கிளாஸை கூகுள் கிளாஸ் ரூம், அதை மொபைல் ஃபோன் மூலிமா, ஒரு சின்ன திரை மூலியமாக தான் படித்தாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அவங்களுக்கு கண்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபுல்லாக அந்த ஃபோன் திரையை பார்த்துட்டே இருக்கும்போது சின்ன சின்ன எழுத்துக்களாக இருக்கும். ஃபோன் திரையை பார்க்கும்போது படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக முன்னாடியும் அந்த டெக்னாலஜி தான் இருக்குது, இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணிட்டாங்க. சாம்சங் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி டேப் A7 லைட்டுன்னு சொல்லிட்டு படிக்கிறவங்களுக்காக அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு புக்கை படிக்கிற ஒரு ஃபீல் நமக்கு வரும் இந்த மாதிரி பெரிய திரை டேப்பை யூஸ் பண்ணும்போது. இது பெரிய பெரிய திரையும் சொல்ல முடியாது, இது மிட் ரேஞ்ச், இதை விட பெரிய திரையும் இருக்குது. பட் அந்த சின்ன மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டாக ஒரு ஃபீலாக இருக்கும். அதாவது புக்கெல்லாம் படிக்கிறதுக்கு எழுத்துக்கள் பெருசாக இருக்கும், அதுக்கு ஏற்ற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதுக்கு நிறைய செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ படிக்கிறதுக்கு கண்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாதிப்பு வராது. ஸோ இந்த டேபோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் நம்ம பார்த்துக்க போகிறோம். இதை ஒரு வாரம் நான் செக் பண்ணதுக்கு அப்புறமா இதோட ஃபுல் ரிவ்யூ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போது இந்த டேப் நீங்கள் வாங்கும்போது என்னென்ன பாக்ஸில் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் அதாவது யூடியூப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு பெல் ஐக்கான் மாதிரி அதாவது பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய புதிய கேட்ஜெட், புதிய புதிய டெக் அப்டேட்ஸ் வரும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஸ்னா கிடைக்கும். இனி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இனி இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். முன்னாடி என்னென்ன இருக்குங்கிறத பாருங்கள். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளாடி தான் டேப் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பவுச்சை அப்புறமா பார்த்துக்கலாம் பிரித்து, இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுட்டோம். வேறு என்னென்ன இந்த டேப்பை தவிர பாக்ஸுக்குள்ளாடி இருக்குங்கிறத பார்த்துப்போம். பவுச்சை ஒதுக்கி வச்சதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அறை தந்திருக்காங்க. அந்த அறையை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 15 வாட்டில் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர், அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க. அப்புறம் ஒரு டேட்டா கேபிள் இருக்குது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு அறை இருக்குது, அதை பிரிச்சிங்கன்னா சிம் எஜெக்டர் இருக்குது. அப்புறம் யூசர் மேனுவல். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இதுக்கப்புறமா உங்களுக்கு பவுச்சில் இருந்து டேபை வெளியே எடுத்து காமிக்கிறேன். அதாவது ஃபஸ்ட் லுக் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். அது டேபை தொட்டு ஃபீல் பண்ணி பார்க்கும்போது எந்த மாதிரி ஒரு ஃபீல் வருதுன்னா, இதோட பாடியெல்லாம் உங்களுக்கு மெட்டலில் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம பிளாஸ்டிக்கை தொட்டு பார்க்கும்போது ஒரு ஃபீல் வித்தியாசம் கண்டிப்பாக நமக்கு தெரியும். அந்த ஃபீல் எனக்கு தெரியுது. இதோட கவர்லாம் உங்களுக்கு மெட்டலில் பண்ணியிருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி இதோட பேக் சைடில் ஒரு கேமரா தந்திருக்காங்க, ஃப்ரண்ட் சைடில் ஒரு கேமரா தந்திருக்காங்க. இதோட ஸ்பெக்கெல்லாம் இனி தெரிஞ்சுப்போம். நண்பா, இனி குயிக் ரிவ்யூவில் இந்த டேப்பில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரிவ்யூக்கும் குயிக் ரிவ்யூக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ரிவ்யூங்கிறது நம்ம ஒரு 10 நாள் 15 நாள் செக் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் எல்லாமே பார்த்ததுக்கப்புறமா அதோட ரிசல்ட்டை ஷேர் பண்ணுறது. இது ஜஸ்ட் அதாவது இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணுறோம், என்ன இருக்குங்கிறத ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்குறோம், அவ்வளோதான். இந்த டேப்பை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 8.7 இன்ச்சில் ஸ்க்ரீன் தந்திருக்காங்க. அப்புறம் டோல்பியோட சவுண்ட் சப்போர்ட் தந்திருக்காங்க. ரேமை பொறுத்த மட்டும் 3GB, அதாவது 2 வேரியண்ட் வருது. அதாவது இப்போ நான் வச்சுருக்கிறது 3GB வேரியண்ட். 3GB எடுத்திங்கன்னா ஸ்டோரேஜ் உங்களுக்கு 32GB கிடைக்கும். 4GB எடுத்திங்கன்னா ஸ்டோரேஜ் உங்களுக்கு 64GB கிடைக்கும். அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு அதாவது இந்த டேப்பில் இன்னும் வேரியண்ட் இருக்குது. அதாவது ஒய்ஃபை வச்சு வர்றது இருக்குது, அப்புறம் 4G சிம் போடுற மாதிரி வர்றது மாதிரி, அப்படி 2 வேரியண்ட். அதாவது அந்த மாதிரி 2 வேரியண்ட், அதுக்கப்புறம் ரேமில் 2 வேரியண்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எது தேவைங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒய்ஃபை மாடல் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் வரைக்கும் கம்மியாகும். அப்புறம் இதில் 5100 mAh பேட்டரி தந்திருக்காங்க. அப்புறம் 15 வாட்டில் நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க, ஃபாஸ்ட் சார்ஜர் ஒன்று தந்திருக்காங்க, Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 8 கோர் கொண்ட ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. மேபி மீடியாடெக்காகவும் இருக்கலாம். இதை ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் போட்டு செக் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட்லாம் எடுத்துகிட்டு லாக் எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு கரெக்டான முடிவுக்கு வர முடியும். ஸோ அதனால தான் ப்ராசஸர் பேர் நான் இப்போதைக்கு சொல்லலை, தெரிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். இதுக்கப்புறமா ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 11 OS லோட் பண்ணியிருக்காங்க. One UI 3.1 ரன் ஆகுது. அப்புறம் பேக் சைடில் இருக்கக்கூடிய கேமரா உங்களுக்கு 8 மெகாபிக்சலில் தந்திருக்காங்க. இதோட சாம்பிள் ஆன்லைன் கிளாஸுக்கு இது சப்போர்ட் ஆகுமா இல்லையாங்கிறத நம்ம ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக விலாவரியாக சொல்கிறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு 2 மெகாபிக்சல் தான், அதாவது ஒரு வெப் கேமரா மாதிரி இருக்கும். வெப் கேமரா விடவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். குயிக் ரிவ்யூ பொறுத்த மட்டும் டேப் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதாவது கவரிங், அது கவர்லாம் உங்களுக்கு மெட்டலில் பண்ணியிருக்காங்க. ஃபீல் பண்ணும்போது தனி ஒரு ஃபீல் வருது.
இது நல்லா தான் இருக்குது. இதை செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இதில் இருக்கக்கூடிய நிறை குறை நமக்கு தெரியும். ஸோ 20 நாள் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. 20 நாள் உங்களுக்கு வெயிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா 10 நாள் வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் வீடுகளில் குழந்தைகள் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்து அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. அந்த சின்ன ஸ்க்ரீனில் பார்த்து அவங்களுக்கு வந்து கண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். ஓப்போவை பொறுத்த மட்டும் அதில் வந்து உங்களுக்கு நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்கும், சின்ன சின்ன டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பிரச்சனை கிடையாது. பட் இந்த மாதிரி நார்மல் ஃபோனை பொறுத்த மட்டும் ரொம்ப எழுத்துக்களெல்லாம் சிறுசாக இருக்கும், அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு இது கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயம். அதாவது இந்த கால சூழ்நிலைக்கு இது ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுறேன் நண்பா. அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணிக்கோங்க. இன்னொரு அப்டேட்டை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.